அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் கோவில் கருவறை. ஒரு தாயோட கருவறை எப்படி இருட்டாக இருக்குமோ, அதில் ஒரு உயிர் அழகாக வளர்ந்து ஆளாகி எப்படி வெளியில் இந்த உலகத்துக்கு வருதோ, அந்த மாதிரி இந்த கோயிலோட கருவறையும் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். ஒரு சிறிய தீப ஒளி ஏற்றி வச்சுருப்பாங்க. அதில் இறைவனோட முகத்தை நம்ம பார்க்கலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய அரசர்கள் கோவில் கருவறைகளை கருங்கல்லால் கட்டினாங்க. பொதுவாக அது பார்த்திங்கன்னா சதுர வடிவமாக தான் இருக்கும். வட்ட வடிவம் முக்கோணமும் இருக்கும். ஆனால் நம்ம தமிழ் கோயில்கள் எல்லாமே சதுர வடிவமாக தான் இருக்கும். அவருடைய அகலம் பார்த்திங்கன்னா 6 அடிக்குள்ளே தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா, மேலே இருக்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலாம் ஒரு துகள்களாக மாறி கலசம் மூலமாக கருவறைக்குள்ள இறைவன் கிட்ட வந்து அது அந்த காந்த சக்தி வந்து உள்ளே இறங்கும். பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தகடுகள், அதாவது அந்த வச்சிருக்க எந்திரங்கள் மூலமாக பூமியில் இருக்க சக்தி மேலோங்கி மேலே வரும். அப்போ அந்த கருவறைக்குள்ளே இருக்க இறைவன் கிட்ட அதிகப்படியான ஆற்றல்கள் இருக்கும். காந்த சக்தியும் அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி முழுசாக இருக்கும் பொழுது, நம்ம கோயிலுக்குள்ளே போய் இறைவனை வணங்கும் பொழுது அந்த இறை ஆற்றல் நமக்கும் வந்து கிடைக்குது. அதனால்தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. தினமும் ஆலயம் சென்று வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். பாசிட்டிவிட்டி வரும், நமக்கு ஒரு ஆற்றல் பெருகும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால். சரி, பொதுவாக அந்த காலத்தில் கருவறையை சூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல வந்து விதை போட்டு பார்ப்பாங்க. மையப்பகுதியாக சூஸ் பண்ணுவாங்க. அது 3 நாளுக்குள்ளே முளைச்சிருச்சுன்னா அது உத்தமம் சொல்லுவாங்க. 5 நாளுக்குள்ளே முளைச்சிதுன்னா மத்தியமம் சொல்லுவாங்க. 6-7 நாள் ஆனாக்கா அந்த இடம் சரிப்பட்டு வராதுன்னு விட்டுருவாங்க. பொதுவாக கருவறையை அவங்க கட்டும் பொழுது பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு, கடுக்காய், நெல்லிக்காய் இது எல்லாத்தையும் போட்டு இடித்து தான் அந்த இடத்துல வந்து சுண்ணாம்பு கல்லால் அந்த காலத்தில் கட்டினாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நம்முடைய தேவபெருமான் நல்லூர் அப்படின்ற சிவன் கோயில் வந்து சுண்ணாம்பு தேனால் கலந்து செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்க கோயிலில் கருவறை வந்து இதயம் மாதிரி இருக்கும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வருடைய கருவறை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது. சந்திரகாந்த கல்லால் ஆகிருக்கும். இது வெயில் காலத்தில் குளுமையாக இருக்கும், மழை காலத்தில் வெப்பமாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு சூட்சமத்தோடு அதை பண்ணியிருக்காங்க. 2வது பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒரு கலசம் மூலமாக அந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் சக்தி கருவறைக்குள்ளே வந்து அங்கேருந்து நமக்கு வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா கருவறை வந்து அதை அமைக்கும் பொழுது அதில் வைரம், வைடூரியம் எல்லாமே போட்டு தான் பண்ணுவாங்க. அது கீழே வந்து எந்திரங்கள் வைப்பாங்க. இந்த தகடுகள் மூலமாக கீழே இருக்கக்கூடிய பூமி ஆற்றலும், இந்த கலசங்கள் மூலமாக மேலே இருக்கக்கூடிய இறை ஆற்றல், பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் ஒரு மனிதனுக்கு இறைவனுக்கு வந்து நம்ம வணங்கும் பொழுது அந்த கருவறை மூலமாக அந்த பிரகாச ஒளி நம்ம வந்து அடையுது. மேலும் பார்த்திங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய அந்த உள்ளே வச்சுருக்கக்கூடிய தண்ணி வந்து நமக்கு வந்து ஒரு தீர்த்தமாக மாறி தான்